Example 2.3, write 3 plus 4i by 5 minus 12i in the x plus I y form. Hence find its real and imaginary parts. ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட கேட்குறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்ம். அப்போனா ஒரு ரியல் பார்ட்டு தான் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட்டு தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 ரியல் பார்ட் இருக்குது, 2 இமேஜினரி பார்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிவைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் நம்மளால் ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். ஆனால் டிவைட் டைரெக்டாக பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் பண்ணணும் இங்கே. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிடுவோம். given 3 plus 4i by 5 minus 12i which is equal to, எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள் காஞ்சுகேட்டிவ் எடுக்கணும். யாருக்கு காஞ்சுகேட்டிவ் எடுக்கணும்னா, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோ ப்ராப்ளம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் நம்ம ரியலாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் நம்ம இப்போ காஞ்சுகேட்டிவ் எடுத்து மாற்ற போகிறோம். அப்போ 3 + 4i by 5 - 12i இன்ட்டு, எப்படி காஞ்சுகேட்டிவ் எடுக்கணும்னா, அந்த ஐட்டம் அதனுடைய நெகட்டிவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். 5 + 12i by 5 + 12i மல்டிபிள் பண்ணி டிவைடு பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். இப்போ நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டரில் மொத்தம் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3யை வச்சுக்கிட்டு 5ஐ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் 15. நெக்ஸ்ட்டு 3யை வச்சுக்கிட்டு 12 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 36i. நெக்ஸ்ட்டு 4ஐயை வச்சு 5ஐ மல்டிபிள் பண்ணணும். 20i. 4ஐயவும் 12ஐயவும் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ்ஸு 4 × 12 48, i × i ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் நம்மளுக்கு நோ ப்ராப்ளம், ரெண்டுமே சேமாக இருக்கும், சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும், a + b × a - b அப்படின்னா ஃபார்முலா a² + b². இது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தான் அந்த ஃபார்முலா. அப்போ அதே ஸ்ட்ரக்சரில் இங்கே a = 5 இருக்குது, பிக்கு பதிலாக 12 இருக்குது. நம்பர்ஸை மட்டும் எடுங்க, சைன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்பர் மட்டும்தான். மைனஸ் சிம்பிள் கூட நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 5ஐ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144. அவ்வளோதான். இப்போ அப்படியே சிம்பிளிஃபை மட்டும் பண்ணால் போதும். நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு 15, நெக்ஸ்ட்டு 36 ஒரு i இருக்குது, 20i இருக்குது. ரெண்டுமே i அப்படிங்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் 56i. நெக்ஸ்ட்டு 48i² இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், i² அப்படின்னா -1. அப்போ ஆன்சர் -48 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் அந்த 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 169 அப்படின்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் இனிமேல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 ரியல் நம்பர்ஸ் இருக்குது, இங்கே வந்து 15 இருக்குது, இங்கே -48 அப்படின்ருக்கு. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -33 கிடைக்கும். பேலன்ஸு 56i ஹோல் டிவைடட் பை 169 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் நம்மளை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த 169 இருக்குது, அது வந்து நியூமரேட்டரில் 2 பார்ட்ஸ் இருக்குது, ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட் அப்படின்னா. அது ரெண்டுக்குமே காமனாக இருக்கும், அதனால் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு -33 டிவைடட் பை 169 ப்ளஸ்ஸு i × 56
பை 169. இந்த ஐயை வந்து நம்ம லெஃப்ட்லேயும் போட்டுக்கலாம், ரைட்லேயும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ரைட், இது ஐயோட கோஎஃபிஷியன்ட், இது ரியல் டேர்ம், அவ்வளோதான். அப்போ இதுதான் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ்ஸு ஐஒய் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகே. செகண்டு, ஹென்ஸு ஃபைண்ட் இட்ஸ் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம தனியாக ரிசல்ட்டை எடுத்து எழுதணும். அப்போ ரியல் பார்ட் அப்படின்னா ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸு. அப்போ ஆன்சர் -36 divided by 169. நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்ஸ். இமேஜினரி பார்ட்டு 56 by 169. அப்படி இமேஜினரி பார்ட்னு தனியாக எழுதும்போது ஐயை விட்டுறணும். ஏன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் அந்த இமேஜினரி பார்ட் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்.